தமிழ்ல சித்திரம் பேசுதடி அப்படின்னு மிஷ்கின் படத்துல வந்த நாயகி தான் பாவனா. பாவனா தமிழ்ல நிறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. தல அஜித் கூட சேர்ந்து, ஜெயம் ரவி கூட சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. இருந்தாலும் இவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து வந்ததுனால மலையாளத்துல முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் கூட சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. இதுக்கு நடுவுல கொஞ்ச நாளா பாவனாவை காணவே காணோம். காரணம், திரும்பவும் இவங்க மலையாள இண்டஸ்ட்ரிக்கே போயிட்டு அங்கேயே படம் நடிக்கிறதா சில தகவல்கள் வந்துச்சு. இந்த நிலையில தான் பாவனா ஒரு காதல் வலையில சிக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிசுகிசு வெளி வந்துச்சு. பட் இதை எல்லாருமே மறுக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம பாவனாவும் ஆரம்பத்துல மறுத்தாங்க. ஆனா அவங்களே இப்போ மனம் திறந்து தன்னுடைய காதல் கதையை சொல்லியிருக்காங்க. பட் பார்ட்லி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, நானும் கன்னட சினிமா தயாரிப்பாளர் ஒருத்தரும் ரொம்ப நாட்களா காதலிச்சுட்டு வரோம். 2014 வருஷமே நாங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் சில பல காரணங்களால, தொடர் ஷூட்டிங் காரணத்தினால என்னால அவரை திருமணம் பண்ணிக்க முடியல. பட் கூடிய சீக்கிரம் இந்த இயர்லயே நாங்க 2 பேரும் கரம் பிடிப்போம். ஆனா இப்போதைக்கு யார் அந்த தயாரிப்பாளர் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்காதீங்க. இப்போதைக்கு அதை நான் வெளியிட விரும்பல. கூடிய சீக்கிரம் ப்ராப்பரா எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாவனா. First, Mr. Nagarjuna, he knows what a fangirl I am. ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போவேன். அவர் சரியில்லைன்னு துரத்தி விட்டுருவாரு.